ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு காலைல ஏஞ்சோம், கொல்லிக்கு போனோம். கொல்லியில வேலை இருந்தது, மருந்தடிக்கிறது. ஆனா நான் வேலை செய்யல. எங்க அப்பா மட்டும் மருந்து வச்சுட்டு வந்துட்டாரு. இன்னைக்கு ஏஞ்சதே ஒரு 7 மணிக்கு தான் வாக்குல ஏஞ்சேன். வாங்க மக்களே, காலைல என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பாக்கலாம். மக்களே, நம்ம காலைல ரெடி ஆயிடுத்து சாப்பாடு. என்னன்னு பாப்போம். காலைல இடியாப்பம், அப்புறம் தேங்காய் பால். இது ரெண்டும் நல்ல காம்பினேஷனு, நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு ஒரு 3 சாப்பிட்டு அப்படியே வச்சிருவேன். அப்புறம் மதியம் என்ன சாப்பாடு பாருங்க மக்களே. மதியம் சாதம், கேரட்டு, தக்காளி போட்ட ஒரு தொக்கு மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்புறம் தொட்டுக்க முட்டை. இதுதான் இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இன்னைக்கு சாப்பிட்டு கம்பெனிக்கு போவோம். கம்பெனியில இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாம் பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் போய் கம்பெனியில பாப்போம் மக்களே. ஹலோ மக்களே, கம்பெனி கிளம்பியாச்சு. திருப்பூர் வழிதான் போவேன். எப்படியும் அந்த வழிதான் கொஞ்சம் கிட்ட நம்மளுக்கு. ஐயர்குட்டி பார்த்து பால் பண்ணிக்கிட்டு இருக்க. கிளம்பியாச்சு. அப்புறம் கம்பெனியில போய் பாப்போம் மக்களே. கம்பெனி வந்தாச்சு. நாம இந்த கம்பெனில வேலை செய்யறோம். பஹோலா லேப்ஸ், ஹோமியோபதிக் மெடிசனு. இந்த பார்மா கம்பெனில வேலை செஞ்சு நிற்கிறோம். சரி, எதா இருந்தாலும் சாயந்தரம் பாப்போம் மக்களே, ஒர்க் முடிச்சுட்டு. ஹலோ மக்களே, நான் இந்த லேப்ல தான் நான் வேலை செய்யறேன். லேப் சின்னதுதான், ஒர்க்கும் கொஞ்சம் கம்மி தான். அதனால எனக்குன்னு ஒரு டேபிள், ஒரு சேரு, ஒரு ஃபேனு, அப்புறம் ரெக்கார்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு. அப்புறம் லேப் இப்படிதான் இருக்கும் மக்களே. ஒன்லி ஆல்கஹால் எஸ்டிமேஷன் மட்டும்தான் நான் கணக்கு பண்ணுவேன். வேற எதுவும் தேவையில்ல. டோட்டல் சாலிட்ஸு, அப்புறம் வெயிட் பெறாமல், இதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். இங்க கேமரா இருக்குது, அதனால கேமரா இல்லாத இடத்துல நான் போட்டோ எடுத்துட்டு இருக்கேன். மேல ஓனர் பார்த்தாருன்னா, எம்டி மேடம் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. அதனால தெரியாம எடுத்துன்னு இருக்கேன். அதேதான் மக்களே, இங்கதான் இந்த லேப்ல தான் வேலை செய்யறேன். மக்களே, நம்ம லேப பாத்தீங்களா எப்படி இருந்தது? நாம இப்ப வேலையை விட்டு வீட்டுக்கு போறோம். கொஞ்ச நேரம் உஸ்டேரியில உட்காந்துட்டு போலான்னு இருக்குது. உஸ்டேரினா அதுக்கு இங்க லோக்கல் லாங்குவேஜ்ல உஸ்டேரி, ஒரிஜினலா அது பேர் உசுடு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது அது. ஆனா பாண்டி எல்லையில வரும். மக்களே, நாம இன்னைக்கு ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான நிகழ்வை விட்டுட்டேன். நான் வண்டியில போயின்னு இருக்கிறப்ப ஒரு 2 விவசாயி பார்த்தேன். ஒன்னு மிளகா விவசாயி எப்படி அவரு விளைவிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு காக்கட்டாம் பூவும் முல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பூ, அது ரெண்டும் எப்படி விளைவிச்சாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருந்தேன். அது நம்ம ஷார்ட்ஸ்ல வரும். அதை லைக் பண்ணி பாருங்க மக்களே. உஸ்டேரி வந்தாச்சு. கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லா உட்காந்துட்டு போவோம் மக்களே. ரொம்ப நாளா ஆச்சு இந்த சைடு எவ்வளவு தண்ணி, எவ்வளவு ஆழம் கூட தெரியல. ரொம்ப ஆழமா இருக்குமா ஒரு இடம். மக்களே வாங்க மக்களே, உட்காந்து கொஞ்ச நேரம் ரசிப்போம். இங்க நிறைய பேர்ட்ஸ் உக்காந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போகுது. எல்லாமே வெளிநாட்டு பறவைகள் இல்ல உள்நாட்டு பறவைகளான்னு யாருக்கு தெரியும். ஆனா வெளிநாட்டு பறவைகள் சொல்லிட்டு போர்டில் போட்டுக்கிறாங்க. பாண்டிச்சேரி கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்குதான் இது. ஒரு 5 தீவு உருவாக்கி இருப்பாங்க. அதோ ஒண்ணு, சின்ன சின்னதா ஒரு மாதிரி மரம் மாதிரி தெரியுதுல்ல, அதெல்லாம் தீவான். நீங்க யாருன்னா பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாம பாருங்க. ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சரி மக்களே, நம்ம வீட்டுக்கு போயிட்டு எதா இருந்தாலும் அப்புறம் பார்ப்போம். மக்களே, அப்பா வரும்போது பெட்ரோல் வாங்கி வர சொன்னாரு. எப்படி கேன் இல்லாம எப்படி போய் எடுத்துன்னு வருது? அதனால இந்த பள்ளத்தாக்குல இருந்த ஒரு வாட்டர் கேனு
சுட்டுட்டோம். இதுல வந்து ஒரு 1/2 லிட்டர் பிடிச்சுன்னு போயிடுவோம், இன்னும் 1 லிட்டரே கூட பிடிப்போம். வண்டி அப்பா வண்டி பெட்ரோல் எல்லாம் நின்றுச்சான். சரி மக்களை வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம். மக்களே பெட்ரோல் வாங்கியாச்சு. 50 ரூபாய்க்கு தான் வாங்கிக்கிறோம் பெட்ரோலு, போதும் இதுவே அந்த வண்டிக்கு. சரி மக்களே வீட்டுக்கு போய் பார்க்கலாம். மக்களே பெட்ரோல் அப்பா கிட்ட கொடுத்தாச்சு, கம்பெனில இருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. என்னமா ஸ்நாக்ஸ் என்ன இருக்குது? எதுவும் இல்லையா? டீ இருக்கும். மேங்கோ ஜூஸா? மக்களே மேங்கோ ஜூஸ் இருக்குதான். மக்களே வீட்டுல வந்து ஸ்நாக்ஸ் எதுவும் கேட்டேன், இல்லன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனா மாங்காய் பக்கத்து வீட்டுல கொடுத்தாங்க, அது வந்து ஜூஸ் போட்டு வச்சுக்கிறாங்க எங்க அம்மா. இந்தாமா, போதும் போதும் போதும். இதுதான் நம்ம ஊர் ஸ்லைஸ் மாசாவா. ஓகே நைட்டு சாப்பாடு என்னன்னு பாப்போம் மக்களே. என்ன சாப்பாடுமா நைட்டு? இட்லி. இட்லியா? நல்லா பஞ்சு மாதிரி இருக்குதா? மல்லிகை பூ மாதிரி இருக்குதா? மல்லிகை பூ மாதிரி தான் இருக்கு. தக்காளி சட்னி. சரி நான் வச்சுக்கிறேன். சரி மக்களே நைட்டு சாப்பாடு இட்லி தக்காளி சட்னி. சாப்பிட்டு இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மக்களே.